அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுப்பா. இந்த நாடு முழுக்கும் இந்த ஒரே நீட் தேர்வுக்காக தடியடியும் ஒரு போராட்டமும் இருக்குது. இது இன்ஸ்டால என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் காங்கிரஸும் இருக்கிற ஆட்சியில தான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன சொல்றேன்? முன்ன வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இருந்த மாதிரி இப்ப இன்ஸ்டா யூனிவர்சிட்டியில நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆமா. இப்ப கலைஞரும் காங்கிரஸும் இருந்தப்பதான், கூட்டணியில இருந்தப்பதான் நீட் தேர்வு வந்துச்சுன்னு சொன்னா, கலைஞர் ஆட்சியில நீட் தேர்வு நடந்துச்சா? இல்ல. சரி, ஜெயலலிதா ஆட்சியிலயாவது நீட்டு தேர்வு நடந்துச்சா? இல்ல. அப்புறம் ஏன் வந்து இப்ப நீட்டு தேர்வு நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கும் பொழுது அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து சொன்னது வந்து, இந்த மாதிரி ஒரு பொது நீட் தேர்வு வரணுங்கிறப்ப இது மாநில உரிமைகளை பாதிக்கும், தேர்வு வேணுமா வேணாங்கிறத மாநிலங்கள் முடிவு செய்யட்டும்னு சொல்லி கலைஞரை கட்டையை போட்டார். அதனால நீட்டு தேர்வு வரல. ஆனா பிஜேபி ஆட்சி 2014 வந்த பிறகு இந்த RSS குரூப்ல சேர்ந்த சில ஆட்கள் போய் நீட்டு தேர்வு வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க. பிஜேபி கவர்மெண்ட்டும் அதுக்கு ஆதரவா பதில் சொல்ல கோர்ட்டு உத்தரவுப்படி அதன் பிறகுதான் இந்த நீட்டு தேர்வுங்கிறது வருது. இந்த நீட்டு தேர்வு வரும்பொழுது கூட தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்கிறோம். அப்ப ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரத்துல அதிமுகவோட அமைச்சர்கள் போய் பிஜேபி சொன்னபடி கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போட்டனாலதான் 2017 இருந்து நீட்டு தேர்வு வருது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட்டு தேர்வு வருது. அன்னைக்கே தமிழ்நாடு அதை எதிர்த்துது. நம்ம வந்து திமுக ஆட்சியில வந்து சட்டமன்றத்திலேயே அதை எதிர்த்து தீர்மானம் போட்டு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சோம். அதை தூக்கி தமிழ்நாட்டு மக்களோட குரலை மதிக்காம அதை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்னைக்கோ இதுக்கான குரலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த குரல் கேட்குது. அப்போ நீட்டு இப்போதான் நீட்டா எனக்கு புரியுது.